எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12ஆம் அதிகாரத்தை நாம் எடுத்துக்கொள்ளலாம். இந்த எபிரேய நிருபத்தினுடைய கடைசி பகுதிகளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இந்த எபிரேய நிருபம் முதல் நூற்றாண்டு திருச்சபையில் இருந்த எருசலேம் திருச்சபைக்கு எழுதப்பட்ட ஒரு நிருபம். இந்த ஆசிரியர் பழைய ஏற்பாட்டை கரைச்சி குடித்தவர் மாத்திரமல்ல, இந்த எபிரேய ஜனங்களுக்கு, யூத ஜனங்களுக்கு, எருசலேம் சபைக்கு ரொம்ப நெருக்கமானவர் அப்படின்றது நமக்கு தெரியுது. அநேக முறை இவருக்கும் இந்த ஜனங்களுக்கும் ஒரு பர்சனலான ஒரு கனெக்ட் இருக்குது அப்படின்றதும் நமக்கு புரியுது. அப்போ இந்த எபிரேயருக்கு இந்த ஆசிரியர் எழுதும் பொழுது புதிய ஏற்பாட்டு புதிய ஏற்பாட்டு விசுவாசிகள், புதிய உடன்படிக்கையின் மக்கள் எப்படி வாழணும்? இப்போ நம்ம எல்லாரும் புதிய உடன்படிக்கையின் மக்கள் தான். புதிய ஏற்பாட்டின் காலகட்டத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நமக்கென்று கர்த்தராய் இயேசு கிறிஸ்துவ மூலமாய், அவருடைய இரத்தத்தின் மூலமாய் ஏற்படுத்தப்பட்ட உடன்படிக்கை நமக்கு இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது இந்த உடன்படிக்கையில் வாழ்கிற மக்கள் எப்படிப்பட்ட வாழ்க்கையில் வாழணும்னா விசுவாசத்தில் தான் வாழணும். விசுவாசத்தில் மாத்திரம்தான் வாழ முடியும் அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்கிறாரு. 10ஆம் அதிகாரம் 38ஆம் வசனத்தில், விசுவாசத்தினாலே நீதிமான் பிழைப்பான், பின்வாங்கி போவானானால் அவன் மீது என் ஆத்துமா பிரியமாக இராது என்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு, நாமும் கெட்டுப்போக பின்வாங்குகிறவராயில்லாமல் ஆத்துமா ஈடு ஏற விசுவாசிக்கிறவர்களாக இருக்கணும். இப்போ நம்மளுடைய ஆத்துமா ஈடு ஏறணும், நித்தியத்தை அடையணும் அப்படின்னா விசுவாசத்தினால மாத்திரம்தான் முடியும். மனுஷன் ஆவியாக இருக்கிறான். இந்த ஆவி மனிதனுக்கு ஒரு ஆத்துமா கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த சரீரம் நமக்கு இப்பொழுது இருக்கிற இந்த மாம்ச சரீரம் மாறக்கூடியது, மறையக்கூடியது, அழியக்கூடியது. நித்தியமான அழியாத ஒரு நிரந்தரமான ஒரு மாம்ச சரீரம் நமக்கு வரப்போகிறது. இன்றைக்கி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த சரீரத்தை பெற்று தான் நமக்கு முன்னோடியாய் பரலோகத்தில் வீற்று இருக்கிறார், பிதாவின் வலது பரிசத்தில் வீற்று இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். இப்போ இந்த ஆத்துமா, இந்த ஆவி மனிதனுடைய ஆத்துமா, இந்த ஆவி மனிதனுடைய அந்த சரீரம் பரலோகத்துக்கு போகக்கூடியது. இப்போ இந்த ஆத்துமா அழியாதது. இந்த ஆத்துமா நரகத்துக்கு போகணுமா இல்லை பரலோகத்துக்கு போகணுமா அப்படின்றது தான் இங்கே மேஜரான விஷயமே. கிறிஸ்தவ நம்பிக்கையே அதன் அடிப்படையில் தான் இருக்குது. இப்போ இந்த ஆத்துமா ஈடு ஏறணும் அப்படின்னா இந்த பூமியில் நீங்கள் எப்படி வாழணும்? விசுவாசித்து வாழணும். விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்த முடியாது, பிரியப்படுத்தக்கூடாது. வேறு எதுவுமே தேவனை பிரியப்படுத்தாது. இல்லை, நான் ஆண்டவருக்காக நான் நிறைய காரியங்களை நான் செய்கிறேன் அப்படின்னா, நீ என்ன காரியம் செஞ்சாலும் அது விசுவாசத்தின் மூலமாய், த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாய் செய்தால் மாத்திரம்தான் அது ஆண்டவருக்கு மகிமை. இல்லைன்னா அது நம்ம சுய பெருமைக்காக நம்ம செய்கிறோம். அது ஊழியமாக இருந்தாலும் சரி, என்னவாக இருந்தாலும் சரி, கர்த்தருக்கு கொடுப்பதாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, பை ஃபெய்த்து, த்ரூ ஃபெய்த்து, இது ரெண்டுத்தையும் மறந்துடவே கூடாது. விசுவாசத்தினால, விசுவாசத்தின் மூலமாக, இந்த ரெண்டும் ரொம்ப 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 முக்கியமான ஒரு விஷயம். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தின் மூலமாக மாத்திரம்தான் நம்ம தேவனை பிரியப்படுத்த முடியும் அப்படின்னு சொல்லிட்டு டெஃபினேஷன் சொல்கிறாரு. விசுவாசமானது நம்பப்படுகளின் உறுதி, காணப்படாதவைகளின் நிச்சயம், அதனாலே முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள் சொல்லிட்டு விசுவாசத்தினுடைய முதல் பயன்பாடு, இந்த விசுவாசம் முதல் எங்கே அப்ளை செய்யப்பட்டது, எங்கே பயன்படுத்தப்பட்டது அப்படின்றத காமிக்கிறாரு. அப்புறம் எடுத்துக்காட்டு, என்னென்ன எடுத்துக்காட்டு, எந்தெந்த விதத்தில், எந்தெந்த நாட்களில், எந்த மாதிரியான சமயங்களில், எந்த மாதிரியான சூழல்களில் இந்த விசுவாசம்ன்றது பயன்படுத்தப்படுது, யாரெல்லாம் விசுவாசத்தை பயன்படுத்துகிறாங்க, சிறியோர், பெரியோர், வாலிபர், பெண்கள், யூதர்கள் அல்லாதவர்கள் எல்லாருமே இந்த விசுவாசத்தை பயன்படுத்துகிறாங்க. அது எல்லா காலகட்டத்திலையும் பயன்படுத்துகிறாங்க, எல்லா சமயத்திலும் பயன்படுத்துகிறாங்க, எல்லா நேரத்துலையும் விசுவாசத்தில் அவங்க செயல்படுறாங்க. கர்த்தருடைய அற்புதத்தை காண்பதும் விசுவாசத்தின் மூலமாக நடக்குது. கர்த்தருக்காக ஏதாவது செய்யணுன்னாலும் அது விசுவாசத்தின் மூலமாக நடக்குது. அப்போ இந்த விசுவாச ஜீவியம்ன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். நாம் அதன் அடிப்படையில் தான் வாழணும், வாழ முடியும், வாழணும். இது கட்டளை, கட்டாயம். அப்போ இப்படிப்பட்ட விசுவாசத்தை குறித்துதான எடுத்துக்காட்டுகளை நமக்கு காண்பித்து 12ஆம் அதிகாரத்தில் ரொம்ப தெளிவாக நமக்கு சொல்கிறாரு. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்திருக்க, ரொம்ப ஆணித்தரமாக, ரொம்ப உறுதியாக 12ஆம் அதிகாரத்தில் துவங்கும் போதே ஆகையால், இப்போ இவ்வளோ விஷயத்தை சொல்லிவிட்டு இந்த ஆகையால், இந்த கனெக்டிங் வேர்ட்லாம் முக்கியம். ஆகையால்னும் போது நமக்கு ஃபுல் அப்படியே பழைய காரியங்கள், நம்ம படித்த காரியங்கள் எல்லாம் நமக்கு மனதில் வரணும். வந்துட்டு ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் சூழ்ந்திருக்க, சுற்றி சுற்றி
நமக்கு இவ்வளோ சாட்சிகள் இருக்குது. மேகத்தில் என்ன இருக்குது? இல்லை, லிட்ரலாக காம்பவுண்டுன்னு சொல்கிறேன். காற்றும் தண்ணியும் நம்மளை சுற்றி அதான் இருக்குது, நமக்குள்ளேயும் அதான் இருக்குது. இது இல்லைன்னா மனுஷன் ஜீவிக்க முடியாது. ஒரு நொடி கூட ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ விசுவாசத்திற்கான எடுத்துக்காட்டு எப்படி இருக்கான்? இந்த மேகத்தை போல் இருக்குதான். அதாவது நம்ம சுற்றியாக தான் இருக்குதான். அது ஏன் இந்த மெட்டஃபர்ஸ் பைபிளில் இந்த மெட்டஃபர்ஸ் ரொம்ப முக்கியம். அதாவது இந்த உருவகங்களாய் சொல்லப்படுற காரியங்கள் ரொம்ப முக்கியம். சும்மா அது ஒரு போகிற போக்கில் இந்த மானை தேனை பொன்மானை மாதிரி அடித்து விட்றதெல்லாம் கிடையாது. அது ரொம்ப அர்த்தத்தோடு ஒரு ஒரு உறுதியான ஒரு காரியங்களை வெளிப்படுத்தும்படியாக அதில் இருக்கிற விஷயங்களை ஆழமாக நம்ம புரிஞ்சுக்கின்றதுக்காகவே அந்த உருவகங்கள் பயன்படுத்தப்படுது. இங்கே மேகத்தை ஏன் பயன்படுத்துகிறாருன்னா, மேகத்தில் இருக்கிறது என்ன? காற்றும் நீரும். இப்போ நமக்கு எப்படி இந்த காற்றும் நீரும் நம்மை சூழ்ந்து நமக்கு எப்படி அத்தியாவசியமாக இருக்குதோ, அதே போல் இந்த சாட்சிகள் எல்லாம் நம்மை சூழ்ந்து நம்ம திரும்புகிற இடத்துல எல்லாத்தையும் இந்த விசுவாசம் தான் இருக்குது. இந்த பூமியை பார்க்குறோமா, அது விசுவாசத்தில் தான் உருவாகி இருக்குது. இந்த காற்றை பார்க்குறோமா, அது விசுவாசத்தில் தான் உருவாகி இருக்குது. நம்ம பார்க்குற சூரியன், சந்திரன், நட்சத்திரம் எல்லாமே அந்த விசுவாசத்தில் தான் உருவாகி இருக்குது. தேவன் இதை செஞ்சு காமிச்சிருக்கிறாரு. அப்போ ஒன்றும் இல்லாமையிலிருந்து எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? இந்த விசுவாசத்தின் மூலமாய், பை ஃபெய்த் த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தின் மூலமாய், விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் மூலமாய், இது ரெண்டுத்தையும் நீங்கள் மறந்துடவே கூடாது. இது ரெண்டுத்தினால தான், இதனால் மாத்திரம்தான் கர்த்தர் என்ன பண்ணுறாரு? எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறாரு. காணப்படுகிறவைகள் தோன்றப்படுகிறவைகளால் உண்டாகவில்லை. அதானே சொல்கிறது, விசுவாசத்தினாலே நாம் உலகங்கள் தேவனுடைய வார்த்தையினாலே உண்டாக்கப்பட்டது என்றும், இவ்விதமாய் காணப்படுகிறவைகள் நாம் பார்க்கிற யாவையும் ஏதோ ஒரு தோன்றின ஒரு காரியத்தினால என்ன பண்ணல, உண்டாக்கலை. கர்த்தர் உண்டாக்கும் பொழுது ஒரு விஷயத்தை செஞ்சு வச்சுட்டு இப்போ ஒரு விஷயத்தை செய்ய போகிறாருன்னா அதுக்கான சப்ஸ்டான்ஸை வேற ஒரு காரியத்திலேருந்து எடுக்கலை. இப்போ ஒரு குயவன் பானை செய்யணும்னா அவனுக்கு ஒரு களிமண் தேவை, ஒரு டேபிள் செய்யணும்னா அவனுக்கு மரம்ன்ற ஒரு சோர்ஸ் தேவை. அதே போல் இந்த உலகங்கள், நாம் காண்கின்ற இந்த உலகங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் சிருஷ்டிக்கும் பொழுது எதை எடுத்து சிருஷ்டித்தாராம்? விசுவாசத்தை வச்சு சிருஷ்டித்தாராம். அப்போ உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற இல்லாமைகள், வெறுமைகள், என்ன கல்லோ சேர்த்துக்கோங்க, எவ்வளோ பிரச்சனையாக இருந்தாலும் இருக்கட்டும், எவ்வளோ பெரிய வெறுமையாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய கஷ்டமாக இருக்கட்டும், அதை சரி செய்யணும் அப்படின்னா பை ஃபெய்த் த்ரூ ஃபெய்த், விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் மூலமாய் மாத்திரம்தான் நீங்கள் அதை சரி செய்ய முடியும், சரி செஞ்சு ஆகணும். அதுதான் கர்த்தருக்கு பிரியம். அப்படி நீங்கள் சரி செய்கிறது தான் கர்த்தருக்கு பிரியம். கர்த்தர் அதை தான் விரும்புகிறாரு, அப்படி தான் செயல்பட விரும்புகிறாரு. நம்மளை அப்படி செயல்படும் போது தான் கர்த்தர் அதை பார்த்து நம்ம குறித்து அவர் மகிழ்கிறாரு. அப்போ விசுவாசத்தினாலே, விசுவாசத்தின் மூலமாய் அப்படின்றத நீங்கள் ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அப்போ மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றையும் நம்மை சுற்றி நெருக்கி நிற்கின்ற பாவத்தையும் தள்ளிவிட்டு, இப்போ நமக்கு இந்த விசுவாச ஜீவியத்தில் ஒரு ஓட்டம் இருக்குது. அது ஓட்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம் போன வாரத்தில். இந்த ஓட்டத்தை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஓட்டத்தை நம்ம ஓடணும் அப்படின்னா சில காரியங்களை நாம் என்ன பண்ணணும்? களைந்து போடணும். ஒன்று, நம்மை நெருக்குகின்ற பாரங்கள், இந்த உலக கவலைகள், இந்த பாரங்கள் யாவற்றையும் நம்ம என்ன பண்ணணும்? களைந்து, பாவங்களை நம்மை முன்னேற விடாமல் தடுக்கின்ற அந்த பாவங்களை களைந்து போட்டு, இப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவரும், நமக்கு விசுவாசத்தை கொடுத்தவர் யாரு? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நமக்கு இந்த விசுவாசத்தின் மூலமாய் நம்ம பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறோம். ஒவ்வொரு காரியத்தை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். இதோடைய அல்டிமேட் என்ன? இதனுடைய பெரிய ஒரு பெற்றுக்கொள்ளுதல் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பரலோக ஜீவியம். அப்போ விசுவாசத்தை துவக்குகிறவரும் விசுவாசத்தின் முடிக்கிறவரும், அதாவது இந்த விசுவாசம் அங்கே முடியல, அது ஒரு புது துவக்கம். வேதம் ஒரு முடிவோட முடியலை, ஒரு துவக்கத்தோடு முடியுது. பொதுவாக புத்தகங்கள் ஒரு முடிவு வரும். நம்ம அடுத்த பைபிள் ஸ்டடியாக தான் ஒரு முடிவோடு கூட என்ன பண்ணும்? ஒரு புத்தகம், ஒரு கதை முடியும், ஒரு விஷயம் ஒரு முடிவு வரும். ஆனால் பரிசுத்த வேதாகமும் ஒரு துவக்கத்தோடு கூட என்ன பண்ணுது? முடியுது. அதனுடைய முடிவுன்றது ஒரு புதிய துவக்கம், ஒரு புதிய துவக்கம் அங்கே ஆரம்பிக்குது. அப்போ
நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு விசுவாசத்தை கொடுக்கிறவரும், ஒரு சின்ன காரியமாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் சரி, அதை பெற்றுக்கொள்கிறதுக்கு நமக்கு அந்த விசுவாசத்தை கொடுத்தவரும் ஆண்டவர் தான். இதை நம்ம பெற்றுக்கொள்ள செய்கிறவரும் ஆண்டவர் தான். அதான் விசுவாசத்தை துவக்கிறவரும் விசுவாசத்தை முடிக்கிறவரும் அப்படின்ட்டு வருது. இப்போ 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இருக்கிற இந்த பகுதியை நம்ம பார்க்கிறோம். இந்த 4ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் இது வந்து ஒரு லாங் பேசேஜ். இது வந்து ஒரு பெரிய பேசேஜ். இதில் என்ன காரியங்களை கர்த்தர் நமக்கு கற்றுத்தர விரும்புகிறார்? நான் சொல்லியிருக்கேன், எபிரேய நிருபத்தில் மொத்தம் 5 எச்சரிப்புகள் இருக்குது. அதில் கடைசி எச்சரிப்புகளுக்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோம். இங்கே இதனுடைய பின்னணியை நீங்கள் பார்க்கும் பொழுது, அந்த யூத ஜனங்கள் பொதுவாக அவங்களுக்கு என்ன ஒரு எண்ணம் இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய பிறப்பை குறித்து தானே ஒரு மேட்டிமை அவங்களுக்கு இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் கடவுளுடைய பிள்ளைங்க, கர்த்தர் எங்களுக்காக எங்களை அழைச்சார், கர்த்தர் எங்களை ஒரு தேசமாக கட்டமைச்சார், எங்களை வந்து கர்த்தர் தான் தெரிந்து கொண்டார், நாங்கள் கர்த்தருடைய மக்கள் அப்படின்றதுல அவங்களுக்கு ஒரு பெருமை. ஆனால் அது எங்கே தப்பாக போகுதுன்னா, நான் கர்த்தருடைய பிள்ளை, மற்றவெல்லாம் இல்லை, அது தப்பாக போகுது. அது தப்பு. இப்போ நமக்கும் கிறிஸ்தவ ஜீவியத்தில் வாழ்கிற நமக்கு, நான் கடவுளுடைய பிள்ளை அப்படின்றதுல அந்த ஒரு 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 சந்தோஷம் இருக்கணும், நிச்சயமாக இருக்கணும். கர்த்தருடைய பிள்ளைப்பா, இதை விட வேறு சந்தோஷம் எனக்கு தெரிஞ்சு இல்லை. இதுதான் பெரிய சந்தோஷம், அல்டிமேட் சந்தோஷம் என் வாழ்க்கையில். நான் வந்து ஒரு பெரிய சந்தோஷமாக நினைக்கிறதுனா, என்னுடைய ரட்சிப்பை குறித்து தான், என்னுடைய ரட்சிப்பை குறித்து தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நான் கர்த்தருடைய பிள்ளையாக இருக்கிறத குறித்து தான் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இது ஓகே. ஆனால் மற்றவனை பார்த்து நான் கர்த்தருடைய பிள்ளை, நீலாம் கர்த்தருடைய பிள்ளை இல்லை அப்படிலாம் நம்ம சொல்லவே கூடாது. அப்படிப்பட்ட எண்ணமே இருக்கக்கூடாது. எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளைகள். நம்ம அறிஞ்சு கொண்டோம், அதனால தப்பிச்சோம். அவங்க அறியணும், அவங்க அறியணுமேன்ற வாஞ்சி நமக்கு இருக்கணும். இது யூதர்களுக்கு அப்படி இருக்காது. அவங்க என்ன பண்ணுவாங்க, மற்ற ஜனங்களை நரகத்தில் போட்டு எரிக்கிறதுக்கு விறகு கட்ட மாதிரி இந்த ஜனங்களை அவங்க மெட்டஃபோர் பண்ணி வச்சுருப்பாங்க. அவங்க மனதில் அப்படி தான் இருக்கும். மற்ற புறவின ஜனங்களை பார்க்கும் பொழுது அவங்க எதுக்கு இந்த ஜனங்களெல்லாம் கடவுள் படைச்சாரு அப்படின்ட்டு யாராவது ஒரு குழந்தை கேட்கும்ல, இந்த குழந்தைங்க நிறைய கேள்வி கேட்கும். அப்படி கேட்கும்ல, இப்போ நம்ம கடவுளுடைய பிள்ளைங்க ரைட்டு, இப்போ ஏன் ஆண்டவர் இவ்வளோ ஜனங்களை படைச்சிருக்கிறாரு அப்படின்னா, எவனோ ஒருத்தன் கிளப்பி விட்டு போயிட்டான். என்ன கிளப்பி விட்டு போயிட்டான்? இவங்களாம் நரகத்தில் போய் எரியறதுக்கு, கொல்லிக்கட்டைகளாக வேகிறதுக்கு தான் கர்த்தர் இதெல்லாம் படைச்சார் அப்படின்ட்டு இது பண்ணிட்டு போயிட்டான். அதை நம்பிக்கிட்டு இருக்காங்க, ரொம்ப நாள் நம்பிக்கிட்டு இருந்தாங்க, இன்னும் சிலர் நம்பிக்கிட்டு இருக்காங்கன்ட்டு சொல்கிறாங்க. ஆனால் அப்படிலாம் கிடையாது. கர்த்தர் எல்லார் மீதும் என்ன பண்ணுறாரு, பிரியமாக இருக்கிறார். அப்போ இந்த பிறப்பினாலே நாங்கள் யூதர்கள் அப்படின்ற பெருமையோடு இருக்கிற இந்த ஜனங்க இப்போ அந்த யூத மார்க்கத்தையே விட்டுட்டு கிறிஸ்தவ மார்க்கம் அப்படின்ற கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு வரப்போகிற மேசியாவை, அவங்க விசுவாசித்த மேசியாவை ஏற்றுக்கொண்டு இப்போ புதிய ஜீவ மார்க்கத்திற்குள்ளாக என்ன பண்ணுறாங்க, பிரவேசிக்கிறாங்க. ரொம்ப ஈஸியான கிடையாது. நமக்கு சொல்லும்போது ரொம்ப ஈஸியாக தெரியுது. ஆனால் அந்த டிரான்சிஷன் டைம் இருக்குல்ல, ரொம்ப கஷ்டம். இப்போ நம்மளே ஒரு பாரம்பரியத்தில் இருந்துட்டு திடீர்னு நம்ம கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் நம்ம மாறுறோம். அந்த மாற்றம் உண்மையிலே அதெல்லாம் அது ஒவ்வொருத்தருடைய மாற்றத்தை பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். அதுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், அவங்களுக்காக ஸ்தோத்தரிக்கிறேன். அவங்களுக்கு கண்டிப்பாக கர்த்தரை ஆசீர்வதிப்பார். ஏன்னா அவங்க பாரம்பரியம், அவங்கள கலாச்சாரம், பிறந்ததுலேருந்து சில காரியங்களை பின்பற்றி வந்து இப்போ ஒரு காரியத்தை உறுதியாக நம்பிட்டு, இப்போ நமக்கு ஒரு உறுதியான நம்பிக்கை என்னென்னா நம்ம விசுவாசம்தான். நம்ம வேத வசனத்தை விசுவாசிக்கிறோம். நான் மந்திரம் பண்ணி எதுவும் கொடுக்குறதும் கிடையாது. இந்தா ஜெப எண்ணெய் கூட கொடுக்குறது கிடையாது, இந்தா அப்படின்ட்டு கொடுக்குறது கிடையாது. இங்கே நம்ம எதையும் வச்சு நம்ம பூஜிக்கிறதும் கிடையாது. எதுவுமே ஒரு பிடிமானம், ஒரு காணக்கூடிய பிடிமானம்ன்றது பாரம்பரியத்தின்படி நமக்கு இல்லை. ஆனால் இவ்வளோ நாள் அப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இன்றைக்கி அது வேணாம் அப்படின்னு வெறுத்து இப்போ புதிய ஜீவ மார்க்கம் இது தாண்டா என் வழின்னு பின்பற்றுறோம்ல, கர்த்தர் உண்மையிலே ஆசீர்வதிப்பார். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த யூத ஜனங்கள், அதாவது இந்த எபிரேய ஜனங்கள், இந்த நிருபத்தினுடைய ஒரிஜினல் ஆடியன்ஸுக்கு இவ்வளோ நாள் வந்து அவங்களுக்கு பலிகள் இருந்துச்சு, பண்டிகைகள் இருந்துச்சு. அந்த பண்டிகைகள் சும்மா சாதாரணமான பண்டிகைகள் கிடையாது, அதை பயங்கரமாக ஆசரிப்பாங்க. உலகம் முழுக்க இவங்க ஆசரிக்கிற அந்த பண்டிகைகளை பார்ப்பதற்கு பார்வையாளர்களாகவே வருவாங்க. பல லட்சம் ஜனங்க வந்து அந்த எருசலேம் பட்டணத்தில் சூழ்ந்திருப்பாங்க. ஒரே விழா கோலமாக இருக்கும், பயங்கரமான இதாக இருக்கும். இங்கே கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டதுக்கப்புறம் தங்களுடைய உறவுகளால், தங்களுடைய நண்பர்களால், தங்களுடைய சுற்றத்தாரால்
இவங்க ஒதுக்கி வைக்கப்படுறாங்க, தங்களுடைய ஆஸ்திகளை இழக்கிறாங்க. இந்த முதல் நூற்றாண்டு திருச்சபையில் முதல் நூற்றாண்டு கிறிஸ்தவர்கள் பட்ட அவஸ்தைன்றது கொஞ்சம் நஞ்சம் கிடையாது. ஒவ்வொரு இந்த கலாத்தியா திருச்சபை, எபேசி திருச்சபை, கொரிந்து திருச்சபை, தெசலோனிக்கே திருச்சபை, பிலிப்பு திருச்சபை, இப்படிப்பட்ட திருச்சபைகள் ஒவ்வொரு விதத்தில் அவங்க பாடுகள் பட்டாங்க. அப்படின்னா இந்த எருசலேம் திருச்சபை பட்ட பாடுகள் ரொம்ப மோசம், ரொம்ப கடினமான காலகட்டத்தில் இருக்கிறாங்க. இப்போ இந்த ஜனங்களுக்கு இவர் என்ன பண்ணுறாரு, எழுதுறாரு, என்ன சொல்கிறாரு, 12 பாவத்திற்கு விரோதமாய் போராடுகிறதில் இரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே. அதாவது இவங்கள்ட்ட இருக்கிற குறைகளை அவர் என்ன பண்ணுறாரு, சுட்டி காமிக்கிறார். எப்போதுமே சபையாக இருந்தாலும் சரி, குடும்பமாக இருந்தாலும் சரி, நம்ம கண்ணுக்கு முன்னாடி தப்புனா தப்புன்னு சொல்லணும். அதுதான் உண்மையான அன்பு. ரொம்ப அன்பாக இருக்குங்க, அதனால் அதெல்லாம் சொல்ல மாட்டேன்னா ஆக்கினைக்குள்ளே தீர்க்குறீங்க. இப்போ நீங்கள் தப்பு செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் தவறு என்னன்றதை நான் சொல்லிடுறேன். ஏன் ஐயோ சொன்னால் மனசு கஷ்டப்படுமே, இல்லை அப்படி கிடையாது. இது உங்கள் மீது வைத்த அன்புனால என்ன பண்ணுறேன், சொல்லிடுறேன். இப்போ பரவாயில்ல, முதல்ல ரொம்ப மோசமாக அடிக்காத குறையா திட்டுவேன், இப்பயும் நான் மாறல, அப்படி தான் இருக்கிறேன். இப்போ கொஞ்ச நாள் விசுவாசத்தை குறித்து பேசிட்டு இருந்ததுனால அந்த ஒரு ஜேர்னலில் நம்ம பார்க்கல போல. ஆனால் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சிச்சைன்றது கர்த்தர் அருளும் சிச்சையை குறித்துதான ஒரு தெளிவான ஒரு பாடத்தை இங்கே இந்த ஆசிரியர் நமக்கு கற்றுத்தரார். திருச்சபை இதில் ரெண்டாக பிரிஞ்சு நிற்கிது. ஒன்று, கர்த்தர் சிச்சிக்கிறவரா, கர்த்தர் சிச்சிக்கிறவர் இல்லையா. அவர் எப்படிங்க சிச்சிக்கிறவராக இருக்கிறாரு, அவர்லாம் சிச்சிப்பாரா, அவர் எவ்வளவு அன்பு நிறைந்த தேவன் தெரியுமா அப்படின்ட்டு ஆண்டவரை பற்றி சொல்கிறாங்க. உண்மைதான், ஆண்டவரை போல அன்பு யாருக்கா இருக்குமான்னு கேட்டால் கிடையாது. ஆனால் ஆண்டவர் சிச்சிக்கிறாரான்னு கேட்டால் சிச்சிக்கிறாரு. அந்த சிச்சை அது இல்லை அப்படின்னா சிலுவையே இல்லையே. ஆண்டவருடைய நியாய தீர்ப்புன்னு ஒன்று இல்லைன்னா கல்வாரி சிலுவைன்றது தேவையில்லாமல் போயிருக்குமே. மனிதன் பாவம் செஞ்சவொடனே இதை கண்டுகொள்ளாத தேவனாக இருந்து இதை அப்படியே விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஆனால் அவர் இப்படி போக முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தம் உள்ளவர், அவர் நீதி உள்ளவர், அவர் அன்புள்ளவர். எந்த அளவுக்கு நிச்சயமோ அவர் அன்புள்ளவர்ன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதை மாதிரி அவர் நீதி உள்ளவர், அவர் பரிசுத்தம் உள்ளவர்ன்றதும் உண்மை. பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் சேர முடியாது. இப்போ நம்ம நீதி இல்லாமல் தேவனிடத்தில் சேர முடியாது. அதனால தான் கர்த்தர் நம்மளை நீதிமானாய் மாற்றுகிறார், பரிசுத்தமானாய் மாற்றுகிறார். அப்போ இந்த சிச்சையை குறித்ததான சில காரியங்கள் தான் இந்த பகுதி, இந்த 11ஆம் வசனம் வரைக்கும் இந்த பகுதியில் இந்த ஆசிரியர் நமக்கு கற்றுத்தரார். இதில் நம்முடைய ஆண்டவர் நம்மை நித்தியத்திற்காக நம்மை தயார்படுத்துகிறார். அதை நம்ம மறந்துடவே கூடாது. இந்த பூமிக்குரிய வாழ்க்கை படிக்கிறோம், ஒரு வேலை செய்கிறோம், திருமணமாகுது, குழந்தைகள் இருக்காங்க, அடுத்து தொடர்ந்து இப்படியே நம்ம வாழ்க்கையை கொண்டு போகிறோம். தேவை வருது, தேவை சந்திக்கப்படுது, சில பிரச்சனைகள் வருது, பிரச்சனைகள் சரியாகுது, கர்த்தருடைய தயவு கொண்டு இதெல்லாம் சரி பண்ணுறோம். ஏதோ வியாதி வருது, வியாதியை கர்த்தருடைய கிருபையினால் நம்ம மேற்கொள்கிறோம். பெரிய பெரிய தடைகள் வருது, அதை தாவி போகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கை முழுக்க என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஒரு ட்ரைனிங் பீரியட், அது ஒரு பயிற்சியின் நாட்கள். எதுக்கு பயிற்சி? நம்முடைய நித்தியத்திற்கான பயிற்சி. இந்த நித்தியத்தை குறித்ததான சத்தியம்ன்றது ரொம்ப சூப்பரான சத்தியம். நம்ம பார்க்கலாம் எஸ்கட்டாலஜி ஸ்டடியில், நம்ம நிச்சயமாக நான் சொல்கிறேன். சும்மா போயிட்டு அப்படியே போய் உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு ரெக்கையை வச்சுக்கிட்டு அப்படியே பறந்துக்கிட்டு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருக்கிறது இல்லை. அங்கேயும் நிறைய பொறுப்புகள் இருக்குது. நித்தியமாக இருக்க போகிறோம். பரலோகம் ரொம்ப போரான பிளேஸ் கிடையாது. அங்கே தீமை இல்லை, அங்கே பாடுகள் இல்லை, அங்கே உபத்திரவம் இல்லை, ஆனால் அங்கே வேலை இருக்குது. வேலைன்னா இன்றைக்கி இருக்கிற வேலையை மாதிரி நமக்கு நினைக்கக்கூடாது. முன்னாடி ஒரு அதிகாரி உட்காந்துட்டு நம்ம மண்டை மேலே கொட்டிக்கிட்டு இருப்பான், நம்மளை ஒரு குச்சி வச்சு குத்திக்கிட்டு இருப்பான். அப்படிப்பட்ட வேலை அங்கே கிடையாது. அங்கே வேலைன்றது நம்மளுடைய எபிலிட்டியை வெளிப்படுத்துறது. அங்கே பயிற்சி இருக்குது. நமக்கு சத்தியத்தை குறித்ததான வெளிப்பாடு முழுமை அங்கே தான் கிடைக்க போகுது. இப்போ நம்ம சத்தியத்தை குறித்தது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம கற்றுக்கிட்டே வரோம். இப்போ ரட்சிக்கப்பட்ட நாளில் நமக்கு தெரிஞ்ச சத்தியங்களை விட இன்றைக்கி நம்ம அதிக சத்தியங்களை நம்ம தெரிஞ்சு வச்சுருக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு போதிக்கிறாரு. ஆனால் நிறைவுன்னு ஒன்று இருக்குது. அங்கே நமக்கு சகலமும் போதிக்கப்படும். அங்கே ஒரு பைபிள் ஸ்டடிலாம் நடக்கும். வேதத்தை குறித்து நமக்கு எல்லாருக்கும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு கற்றுத் தருவார். அப்போ
நிறைய பொறுப்புகள் இருக்குது, நிறைய கடமைகள் இருக்குது, நிறைய காரியங்கள் நித்தியத்தில் நமக்கு இருக்குது. அப்போ அதை செய்யும்படியாக இந்த பூமியில் நம்மை ஆண்டவர் தயார்படுத்துகிறார் அப்படின்றதில் நீங்கள் மறந்துடாதீங்க. உங்கள் வாழ்க்கை ஏன் முக்கியம், இந்த ஜீவியம் ஏன் முக்கியம்? சில நேரத்தில் நம்ம எப்படி நம்ம போதிக்கப்பட ஆரம்பிச்சிடும், இந்த வாழ்க்கையே வேஸ்ட்டு, இது குப்பை, இது மோசமானது, இது பாடு நிறைஞ்சது, இது தேவையில்லாத ஒன்று, இது அழியக்கூடியது. உண்மைதான், அழியக்கூடியது, அதில் மாற்று கருத்து இல்லை. ஆனால் இது மோசமானது, இது தேவையில்லாததுன்னா கர்த்தருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எதுக்கு இதை கொடுத்துருக்கிறாரு? ரட்சிக்கப்படணும், தூக்கி பரலோகத்துக்கு போயிட வேண்டியதானே, இந்த வாழ்க்கையை வாழ வச்சிருக்கிறாரு. அப்போ இது நமக்கு ஒரு பயிற்சியின் காலம். இங்கே அதான் இந்த 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா அந்த பயிற்சின்ற வார்த்தை அப்படியே வருது பாருங்க. 12:11 பழகினவர்களுக்கு. அந்த பழகினவர்களுக்கு அப்படின்னா ட்ரெயின்டு. கும்னாட்ஸோனா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹாவ் பீன் ட்ரெயின்டு, ஹாவ் பீன் எக்ஸசைஸ்டு, அதாவது அதில் பயிற்சியானவர்களுக்கு. அப்போ இந்த பூமிக்குரிய வாழ்க்கையில் பயிற்சி இதெல்லாம் நமக்கு ஒரு ட்ரைனிங் பீரியட். இந்த ட்ரைனிங் பீரியடை நம்ம எப்படி நடக்கிறோம்? இப்போ இந்த சிச்சைக்கான நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒன்று நம்மை ஒழுங்குபடுத்துவது. இந்த சிச்சைக்கான ஆண்டவருடைய சிச்சைக்கான நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மை ஒழுங்குபடுத்துறதுக்காக ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, நம்மளை சிட்சிக்கிறாரு. ரெண்டாவது, இந்த சிச்சைன்றது ஒரு நீதியின் வெளிப்பாடு. ஒரு விதை விதைச்சா அது முளைச்சி தான் ஆகும். நிறைய பேரை சொல்லியிருக்கேன், பாவம்ன்றது விதை போல், விதைப்பும் மறுப்பும் பிரமாணம்னு ஒரு பிரமாணம் இருக்குது. நீங்கள் எதை விதைக்கிறீங்களோ அதுதான் முளைக்கும். நீங்கள் நெல் விதைச்சிங்கன்னா நெல் தான் வரும், எள்ளு விதைச்சிங்கன்னா எள்ளு தான் வரும். நீங்கள் நன்மையை விதைச்சிங்கன்னா நன்மை வரும், தீமை விதைச்சா தீமை வரும். அதனால தான் பாவம் செய்யாதீங்கன்ட்டு கர்த்தருடைய வேதம் நமக்கு கற்று தருது. பாவம் செய்யாத, சாமி உன் கண்ணை குத்தும், அப்படி அந்த மாதிரி பயமுறுத்துதலுக்காக பாவம் செய்யாதுன்னு சொல்ல. இந்த பூமி ஒரு பிரமாணத்தின் அடிப்படையில் செயல்படுது. இப்போ சட்டம் இருக்குது, அரசாங்கம் ஒரு சட்டத்தை கொடுத்துருக்கு. அந்த சட்டத்தின் அடிப்படையில் நம்மளுடைய வாழ்க்கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டு இருக்கு இல்லை? அந்த சட்டத்தின் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. அதுபோல் பூமி சில பிரமாணங்கள் அடிப்படையில் போய்கிட்டு இருக்கு. இப்போ புவியீர்ப்பு விசைன்றது ஒரு பிரமாணம். யார் தூக்கி போட்டாலும் கீழே விழும், ஒரு குழந்தை தூக்கி போட்டாலும் கீழே விழும், ஒரு வயசானவர் தூக்கி போட்டாலும் கீழே விழும், ஒரு பணக்காரங்க தூக்கி போட்டாலும் கீழே விழும், ஒரு ஏழை தூக்கி போட்டாலும் கீழே விழும், ஒரு இந்தியர் போட்டாலும் விளங்கும், ஒரு ஐரோப்பியர் போட்டாலும் விழும். எவ்வளோ எந்த அதுக்குள்ள மாற்றமே இருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எல்லாமே இது ஒரு பிரமாணம், இது ஒரே மாதிரி தான் செயல்படும். பிரமாணம்ன்றது ஒரே மாதிரி தான். அதே போல் விதைப்பும் மறுப்பும்ன்றது நம்ம நிறைய நேரத்தில் காணிக்கையில் மட்டும் பிரசங்கம் பண்ணிட்டோம். உண்மைதான், அதில் தப்பு கிடையாது, அது தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் பாவத்துக்கும் அது பொருந்தும், நீதிக்கும் பொருந்தும், நீங்கள் செய்கிற நன்மைக்கும் பொருந்தும். நீங்கள் நன்மை செஞ்சால் மேன்மை, பாவம் செய்தீங்களா அது வாசற்படியில் படுத்திருக்கோம். என்னைக்கும் அது நம்மளுக்கு ஆபத்து, என்னைக்கா இருந்தாலும் அது நமக்கு ஆபத்து. அதனால் சில நேரத்தில் எதுக்கு நம்ம சிச்சிக்கப்படுறோம்னா, நம்ம செய்த தவறுகளினால் வரும் விளைவுகள். நம்மளுக்கு அந்த சிச்சைன்றது அது தவறுடைய விளைவுகளாக வருது. இப்போ இந்த ஆண்டவர் நம்மை ஒழுங்குபடுத்துவதற்கு இந்த சிச்சைக்கான நோக்கம் என்ன? நாம் ஏன் ஆண்டவரால் சிச்சிக்கப்படுறோம்? நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இது ரெண்டு இருக்குது. ஒன்று ஆண்டவரால் வர சிச்சை, ரெண்டாவது பிசாசு கொடுக்குற சிச்சை. சரியா? ஆண்டவரால் கொடுக்கப்படுறது டெஸ்ட்டு, விசுவாசத்தை குறித்து சொல்லும்போது நான் சொல்லியிருக்கேன் டெஸ்ட்டு. பிசாசு கொடுக்குறது டெம்டேஷன். அந்த வித்தியாசத்தை நான் டெஸ்ட்டுக்கும் டெம்டேஷனுக்கும் உள்ள வித்தியாசத்தை சொல்லியிருக்கேன். சிச்சையும் அதே மாதிரி தான். நம்முடைய உபத்திரவம், சிச்சைக்கும் உபத்திரவத்துக்கும் வித்தியாசம். அதாவது பிசாசினால் வரதை உபத்திரவம்னு சொல்லிடுறேன், ஆண்டவர் மூலமாக வரதை சிச்சைன்னு சொல்லிடுறேன். ரெண்டு தமிழ் வார்த்தைகளை நான் அதுக்கு பயன்படுத்திடுறேன் தெளிவாக நம்ம புரிகிறதுக்காக. ஆண்டவர் மூலமாய் வருகிற சிச்சை நம்மை வளர்க்கும், பிசாசு மூலமாய் வருகிற உபத்திரவம் நம்மை அழுத்தும். ஆண்டவர் மூலமாய் வருகிற சிச்சையின் மூலமாய் நம்ம வளருவோம், பிசாசு மூலமாய் வருகிற சிச்சை மூலமாய் நம்ம அழிவோம். கத்தி ஒன்று தான், அது டாக்டர் பயன்படுத்துறது சிச்சை, அதான் சிகிச்சை போல இருக்கு இல்லை? ஒரு கொலகாரன் கத்தியை பயன்படுத்துறான்னா அது சிச்சை நான் சொல்லுவான், அது உபத்திரவம். கத்தி ஒன்று தான்,
அந்த கத்தியை யார் பயன்படுத்துகிறான்றதுல விஷயம் இருக்குது. இப்போ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது, இப்போ டாக்டர் பயன்படுத்தி அந்த பிரச்சனையை என்ன பண்ணுறாரு, சரி செய்கிறாரு. இது சிக்ஷை, காப்பாற்றுறாரு அவனை. அவன் முற்றிலுமாக அழிஞ்சு போயிடாதபடிக்கு, அவன் நித்தியத்தை இழந்து போயிடாதபடிக்கு அவனை காப்பாற்றுறாரு. இது ஆண்டவர் கொடுக்குற சிக்ஷை. உபத்திரம் பிசாசானவன் நம்மளை அழிக்கும்படி செயல்படுறது. இந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ இந்த சிக்ஷைக்கான காரணங்கள் என்னென்ன காரணங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவது, கர்த்தர் நம்மை சீர் செய்ய விரும்புகிறார். நம்ம ஏன் ஆண்டவரால் சிக்ஷிக்கப்படுறோம் அப்படின்னா, நம்மளை கர்த்தர் சீர்படுத்த விரும்புகிறார். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதான் 1 கொரிந்தியர் 11 நம்ம இதெல்லாம் வாசிக்கிறோம்ல, திருவிருந்தப்பெல்லாம் வாசிக்கிறோம். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நியாயம் தீர்க்கப்படும். ஒரு நாளில் 2 ஜெபம் ரொம்ப முக்கியமானது. நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன், இன்றைக்கும் சொல்கிறேன், திரும்ப திரும்ப சொல்வேன். 2 ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவரே, என்னுடைய வேலையை நான் செஞ்சிட்டேன், உங்களுடைய வேலையை நீங்கள் செய்யுங்க. என்னால் முடிஞ்ச உழைப்பை நான் போட்டுட்டேன், எனக்கு நிறைய தேவைகள் இருக்குது, நீங்கள் எனக்கு ஒரு வேலையை கொடுத்துருக்கீங்க, இந்த வேலையில் என்னால் முடிஞ்சதை நான் செஞ்சிட்டேன், இதற்கான பலன் நீங்கள் தாங்க ஆண்டவரே, என்னுடைய தேவைகளை நீர் சந்திங்க, என்னுடைய வாழ்க்கை உயர நீங்கள் உதவி செய்யுங்க. நீங்கள் பண்ணுற ஜெபம் உண்மையிலே சூப்பர் ஜெபம். 2வது, இந்த நாளில் உமக்கு விரோதமாக, பரத்திற்கு விரோதமாக நான் ஏதாவது தப்பு செஞ்சுருந்தா என்னை மன்னிங்க, எனக்கு உணர்த்துங்க அப்படின்போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். இந்த நேரத்தில் இதை பேசியிருக்காத, இதை செஞ்சுருக்காத, இதை பண்ணியிருக்காத, இப்படி நீ பேசியிருக்கக்கூடாது, இந்த இடத்துல நீ போயிருக்கக்கூடாது, இந்த விஷயத்தை செஞ்சிருக்கக்கூடாது, ஆவியானவர் நமக்கு உணர்த்துவார். உணர்த்தும் பொழுது கண்டித்து உணர்த்துவார். அந்த கண்டித்து உணர்த்தும் பொழுது நம்ம அங்கேயே, ஆமாண்டவர் நான் பண்ணது தப்பு தான், இனிமேல் இதை செய்யாதபடி என்னை காத்துக்கொள்ளுங்க, நீங்கள் விட்டுருங்க, முடிஞ்சு போச்சு, அதுக்கப்புறம் நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். இப்போ ஏதோ ஒரு சிக்ஷை வருது, ஏதோ ஒரு காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் அனுபவிக்கிறீங்க, உங்களுக்கு நல்லா தெரியுது, ஆவியானவர் உணர்த்துறாரு, இது நீங்கள் செஞ்ச தவறுனால விளைவு, நான் செஞ்ச தவறுனால தான் இந்த விளைவு வந்திருக்குன்னு உங்களுக்கு புரியுது. அப்படின்னா ஆண்டவரே நான் செஞ்சது தப்பு தான், இதை நான் செஞ்சுருக்கக்கூடாது, செஞ்சுட்டேன், மாம்சீகமாக இதை நான் செஞ்சுட்டேன், இந்த மாம்சம் எனக்கு மேற்கொண்டுருச்சு. இப்போ எனக்குள்ளே இருக்கிற இந்த புதிய ஜீவ மார்க்கம், இந்த ஜீவனுள்ள ஆவியானவருடைய உதவினால இதை நான் மேற்கொள்ளும்படி எனக்கு உதவி செய்யணும்னா செய்யாமல போயிடுவார். உங்கள் ரட்சிப்பை தந்தவர் இதை செய்ய மாட்டாரா? நிச்சயமாக செய்வார். அப்போ சிக்ஷைக்கான நோக்கம் என்ன? நம்மை சீர்படுத்துவது, கரெக்ஷன், நம்மளை கரெக்ட் பண்ணுவதற்கு, நம்மளை சரி செய்வதற்கு. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த சீர் செய்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். 2வது, ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அனுபவிக்கிற இந்த சிக்ஷைன்றது நித்தியமானது கிடையாது. ஏதோ சிக்ஷை நமக்கு இருக்குது அப்படின்னா அது நித்தியமானது கிடையாது. நித்தியமான பனிஷ்மெண்ட்டுன்னு ஒன்று இருக்குது, அது வாங்கிடக்கூடாது தான் இந்த சிக்ஷை இருக்குது. அது ரொம்ப டேஞ்சரு. நித்தியமான பனிஷ்மெண்ட், ஃபைனல் பனிஷ்மெண்ட் ஒன்று இருக்குது, அந்த தண்டனையை நம்ம வாங்கிடக்கூடாதுன்ட்டு இந்த சிக்ஷைன்றது மேலு, அது மேலு. இது நித்தியம் கிடையாது, இதுலேயே நம்ம வாழ்ந்துட போகிறது கிடையாது, இப்படியே நம்ம இருந்துட போகிறது கிடையாது. பிசாசினால் வர உபத்திரவத்திலிருந்தே, பிசாசினால் வர பெரிய பாடுகளிலிருந்தே கர்த்தர் நம்மளை காப்பாற்ற வல்லவரான். அவர் நம்ம சில காரியங்களை சிச்சிக்கிறாருன்னா அப்படியே கைவிட்டுருவாரா? நீங்கள் கர்த்தரால் சிச்சிக்கப்படும் பொழுது இதை மறந்துடாதீங்க. ஏதோ என் வாழ்க்கையில் ஆண்டவர் கட்டுத்தர விரும்புகிறாரு, ஏதோ நான் சரி செய்ய விரும்புகிறாரு, என் வாழ்க்கையில் சீர்படுத்த விரும்புகிறாரு அப்படின்ட்டு நீங்கள் உணருங்க. இது நித்தியமான பனிஷ்மெண்ட் கிடையாது, இதில் நம்ம அழிஞ்சிட மாட்டோம். கொம்பை எடுத்து ஒரு பிள்ளையா போட்டு அடின்னு அடித்து அது எந்த தகப்பனும் என்ன பண்ணுறது போகிறது கிடையாது, சாகடிக்க போகிறது கிடையாது. ஆனால் அது அழிஞ்சு போயிடாதபடிக்கு 4 போட்டு அடி போட்டு அதை சரி செஞ்சிடுறாரு. இல்லை அது உதைக்கணும், அது வசனம் இருக்குது, நீதிமொழிகள் முழுக்க இருக்குது, வசனம் இருக்குது, பார்க்க போகிறோம் கொஞ்ச நேரத்தில். அப்போ எதுக்குன்னா நம்முடைய நித்தியமான சில காரியங்களை இழந்து போயிடாதபடிக்கு சில சிக்ஷைகள் வரதான் செய்யுது. அப்போ ஒன்று என்னது, நம்மளை சீர்படுத்துது. 2வது ப்ரிவென்ஷன் பொழுது நம்மளை முன்னெச்சரிக்கையோடு பாதுகாக்குது, வருமுன் காக்குது. பெரிய ஆபத்தில் போய் நம்ம மாட்டிக்காதபடி, அதாவது நான் சொல்கிறது நித்திய நியாய தீர்ப்புன்னு கூட கிடையாது, இந்த பூமியிலே ஒரு பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்காதபடி சின்னதிலே என்ன பண்ணிடுது, சில சிக்ஷைகள் நம்மளை அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் நாசம். கர்த்தர் கடிந்து கொள்கிறாரு அப்படின்னா நீங்கள் விட்டு விலகிருங்க. ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்கு சொல்கிறாருன்னா, உணர்த்துறாருன்னா, அதிலிருந்து நீங்கள் எந்த அளவுக்கு வெளியே வர முடியுமோ வெளியே வந்துடுங்க.
மீதியை கர்த்தர் பார்த்துப்பார். அந்த அந்த விசுவாசம் அதுக்கெலாம் பயன்படுத்துங்க. ஏதாவது வாங்கிறதுக்கு ஏதாவது பெற்றுக்கொள்கிறதுக்கு மாத்திரம் விசுவாசம் கிடையாது. இது மாதிரியான காரியங்களுக்கும் விசுவாசத்தை பயன்படுத்தணும். விசுவாசத்தை ஜீவியத்தை என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய பலன் உண்டுன்னு போது பரிசுத்தமாக வாழ எனக்கு பலன் உண்டுன்னு ஏன் யோசிக்க மாட்டோம்? நீதியாக வாழ எனக்கு பலன் உண்டு அப்படின்னு யோசிக்கணும்ல. அந்த மாதிரியான ஒரு சிந்தை நமக்கு இருக்கணும். அப்போ ப்ரிவென்ஷன் நம்மளை பாதுகாக்கிறார், முன்னெச்சரிக்கையாக பாதுகாக்கிறார். பெரிய ஆபத்தில் போய் மாட்டிக்கிட்டு நித்தியத்தை நாம் இழந்து போயிடாதபடி சின்ன சின்ன சிச்சைகளை கொடுத்து பாதுகாக்கலாம். இந்த சிச்சை நிரந்தரமானது கிடையாது. மறுபடியும் சொல்கிறேன், பிசாசு கொடுக்குற அந்த உபத்திரவத்திலிருந்தே கர்த்தர் நம்மளை காப்பாற்றுகிறார். அப்படின்னா ஆண்டவர் மூலமாய் சிச்சிக்கப்படும் பொழுது நிச்சயமாய் அது நிரந்தரமானது கிடையாது. அதிலிருந்து நமக்கு வெளியே வர டைமும் இருக்குது. அப்போ ரெண்டாவது என்ன? ப்ரிவென்ஷன். மூணாவது நமக்கு கற்றுத்தரார். தேவனுடைய நீதியும் தேவனுடைய நியாய தீர்ப்பையும் நமக்கு கற்றுத்தரார். இயேசு கிறிஸ்துவே கீழ்ப்படிந்து அந்த உபத்திரவ பாதைகளுக்குள்ளே போனதுனால கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டாராம். அங்கே கற்றுக்கொண்டார்ன்ற வார்த்தை இருக்குல்ல, இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்போது கற்றுக்கொண்டார்ன்ற வார்த்தை இருக்குல்ல, அவருக்கே அது தேவைப்படுது. ஏன்னா மாம்சத்தில் இருக்கிறார், மனுஷகுமாரன். மாம்சம் அதை பெற்றுக்கொள்ளுது, தண்டனையை பெற்றுக்கொள்ளுது. அதனால் கொடுக்குறார். அப்போ சிச்சை நமக்கு 3 காரியங்கள் செய்யுது. 1, நம்மளை சீர்படுத்துது. 2வது, வருமுன் காக்குது. 3வது, தேவனுடைய பிரமாணங்களை நமக்கு கற்றுத்தருது. தேவன் எப்படிப்பட்டவர்? தேவன் இப்படிப்பட்டவர். தேவனுக்கு இதெல்லாம் பிடிக்காது. கற்றுக்கிறது தானே. ஒரு பிள்ளைக்கு தெரியாது, குழந்தைகள் தெரியாது. அது ஏதாவது நீ திருக்க செய்யும். சப்புன்னு வச்சானே அதுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு எனக்கு புரியும், இது இந்த ஆளுக்கு பிடிக்காது போல இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறம் செய்யாது. நானும் நல்லா போடுறது, அதெல்லாம் பாவமே பார்க்குறது கிடையாது. நல்லா செர்றான அடி போடுறது. ஏன்னா அது ஒரு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கும். அப்போ தேவனுடைய சிச்சை நமக்கு சில காரியங்களை நமக்கு கற்றுக் கொடுக்குது. அதான் நீ பலப்பட்ட பிறகு சகோதரரையும் போய் பலப்படுத்து அப்படின்ட்டு இந்த பேதுரு படுகிற உபத்திரவத்தை குறித்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார். கற்றுக் கொடு அப்படின்ட்டு சொல்கிறார். அப்போ இந்த 3 காரியங்கள், ஒன்று சீர்படுத்துகிறாரு, வருமுன் பாதுகாக்கிறாரு, கற்றுக் கொடுக்குறாரு. இப்போ யோபு கர்த்தரால் சிச்சிக்கப்படுறாரு. யோபுவோட சிச்சை கர்த்தரால் உண்டான சிச்சை. அது ஒரு பெரிய டாப்பிக்கு. அது பிசாசின் மூலமாய் எப்படி அந்த சிச்சை வந்துச்சு அப்படின்றதெல்லாம் வருது. பிசாசு நிறைய காரியங்களை கை வச்சான். நிறையா பிசாசின் மூலமாக தான் அந்த அழிவு வந்துச்சு. கர்த்தர் அப்படின்னு பிடிங்கிட்டு போகிறவர் கிடையாது. ஆனால் அதுக்குள்ளே ஒரு சிச்சை இருக்குது. அதில் யோபு நிறைய விஷயங்கள்லேருந்து சீர்படுறார். நீங்கள் பார்த்தீங்கன்னா 1ஆம் அதிகாரத்தில் யோபுடைய வார்த்தைகளுக்கும் கடைசி அதிகாரத்தில் யோபுடைய வார்த்தைகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அவர் எப்படி என்னன்னா, அவருக்கு சில காரியங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது. யோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்தார். யோபு அவருடைய சிறையிருப்பை கர்த்தர் என்ன பண்ணார்? மாற்றினார். நம்ம யோபுவின் புஸ்தகத்தில் 42ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தில் பார்க்குறோம். அப்போ யோபுவோட வாழ்க்கையில் என்ன குறைவாக இருந்திருக்கலாம் அப்படின்னு நம்ம கெஸ் பண்ண முடியுது. அப்படின்னா மற்றவர்களை குறித்துதான கன்சர்ன், தன்னை குறித்தும் தன்னுடைய பிள்ளைகளை குறித்து தானே ஒரு கன்சர்ன் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் மற்றவர்களை குறித்து தானே அந்த கன்சர்ன் அவருக்கு இருந்த மாதிரி தெரியல. இது கற்றுக் கொடுக்கப்படுது அங்கே. புரியுதா? யோபு வாழ்க்கையில் அந்த உபத்திரவ பாதை கற்றுக் கொடுக்கப்படுது. பிசாசு ஒரு வேளை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிருக்கலாம், எல்லாத்தையும் அழிச்சு போயிட்டுருக்கலாம். ஆனால் கர்த்தர் சும்மா விட்டார், 2 தனியான ஆசீர்வாதங்களை கொடுத்தாரு. மறந்துடாதீங்க. அப்போ கர்த்தருடைய சிச்சையை நீங்கள் அற்பமாய் நீராதீங்க. இந்த வசனங்களை தான் நமக்கு கற்றுத்தருது. இப்போ 5ஆம் வசனத்தை பாருங்களேன். மைக் கொடுத்துருங்க. மைக். கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் சோதிக்கப்படும் பொழுது சோர்ந்து போகாது. இப்போ இந்த வசனங்கள் இந்த 11, இப்போ இந்த 5ஆம் வசனத்துலேருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நமக்கு சில காரியங்களை கற்றுத்தருது. ஒன்று என்னென்னு கேட்டிங்கன்னா, கர்த்தருடைய சிச்சையை நம்ம எப்படி அணுகணும் ஃபஸ்ட்டு. 2வது, கர்த்தருடைய சிச்சை நமக்கு என்னத்தை நிரூபித்து காமிக்குது, ப்ரூவ் பண்ணுது. சில காரியங்களை ப்ரூவ் பண்ணுது, என்னத்தை ப்ரூவ் பண்ணுது. 3வது,
கர்த்தருடைய சிச்சையினால் நம்ம பெற்றுக்கொள்வது என்ன? 3 காரியங்கள். ஃபஸ்ட்டு, கர்த்தருடைய சிச்சையை எப்படி நம்ம அணுகிறது, எப்படி நம்ம அப்ரோச் பண்ணுறது. ஆண்டவர் சிச்சிக்கிறாரு, ஐயோ இவர் மோசமான ஆண்டவர்ப்பா அப்படின்னு ஓடனா அது டேஞ்சரஸ், அது மோசம், அது அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு இருக்கக்கூடாது. இந்த சிச்சையை நம்ம எப்படி அணுகணும்? ஏன்னா எனக்கு தெரியும் நிறைய பேர் கர்த்தர் இங்கேயே நிறைய பிரசங்கங்கள் கேட்டு இவர் என்ன இப்படி பிரசங்கம் பண்ணுறாரு பயமாக இருக்குன்ட்டு சர்ச்சை விட்டே ஆள் எஸ்கேப் ஆகிட்டாங்க. மோசமானது, பயமாக இருக்குது, பைபிளை இப்படிலாம் பிரசங்கம் பண்ணுறாங்களா, இப்படிலாமா இருக்கிறத சொல்லும்போது நமக்கு அது கேட்கும்போது பயம் வருது. அப்போ கர்த்தருடைய சிச்சையை நம்ம எப்படி அணுகணும் ஃபஸ்ட்டு. 2வது, கர்த்தருடைய சிச்சை நமக்கு என்னத்தை ப்ரூவ் பண்ணுது, நிரூபித்து காமிக்குது. 2. 3வது, கர்த்தருடைய சிச்சையினால் நம்ம என்னத்த காரியங்களை பெற்றுக்கொள்கிறோம். இந்த 11 வசனங்கள் அதான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த 5ஆம் வசனத்தில் என்ன போட்டிருக்கு? அன்றையும் என் மகனே, கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. அற்பமா எண்ணாதே, சோர்ந்து போகாதே. 2 வார்த்தை, எல்லாமே 2 காரியங்கள் தான் இருக்கும். இது 3துலையுமே 2 காரியங்கள் தான் இருக்கும். 1 அற்பமா எண்ணாதே, 2வது சோர்ந்து போகாதே. 34ஆம் சங்கீதத்தில் 19ஆம் வசனத்தை வாசி பாருங்க. சங்கீதம் 34:19. நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், கர்த்தர் அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். நான் மறுபடியும் சொல்கிறேன், பிசாசிடத்திலிருந்து வர துன்பத்திலிருந்தே கர்த்தர் நம்மை காப்பாற்ற வல்லவர்னா, அவர் நமக்கு ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்து சிச்சிக்கிறார்னா சீர்படுத்தணும், நம்ம பெரிய ஆபத்தில் மாட்டிடக்கூடாது, நமக்கு சில காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். இது செஞ்சால் இது தப்புப்பா, இது இப்படி பண்ணக்கூடாது அப்படின்னு கற்றுக் கொடுக்கறதுக்காக சிச்சிக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது அவர் நம்மளை அப்படியே கைவிட்டுருவாரா? கைவிடலாம் விட மாட்டார். கர்த்தரால் வர சிச்சைனா அதுலேருந்து கர்த்தர் காப்பாற்றுவார். விசாச இடத்துலேருந்து வர சிச்சையே உபத்திரவத்தையே கர்த்தர் காப்பாற்றுறாருன்னா இந்த சிச்சையிலேருந்து காப்பாற்ற மாட்டாரா? நீங்கள் அதுலேருந்து வெளியே வந்தவுடனே நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா முடிஞ்சு போச்சு. யோபு தன்னுடைய வாழ்க்கையில் எப்போ இரட்டத்தியான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறாருன்னா, அவருடைய வாழ்க்கையில் இருந்த குறையை கற்றுக்கிட்டாரு. ஆஹா, நான் செஞ்சது என் வாழ்க்கையில் இது குறையாக இருந்துச்சு, இதை நான் செஞ்சுருக்கக்கூடாது, இதை நான் இனிமேல் நான் இதில் கரெக்டாக இருந்துப்பேன்னு கற்றுக்கிட்டாரு. கற்றுக்கிட்ட உடனே வாழ்க்கை மாறிடுச்சு. இப்போ உங்களுடைய சிச்சையை குறித்து நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் சில காரியங்களை கற்றுக் கொடுக்க கர்த்தர் விரும்புகிறாருன்னா நீங்கள் கற்றுக்கோங்க. ஆமாம் ஆண்டவரே, ஓப்பன் மைண்டா, ஆமாம் ஆண்டவரே இது என் வாழ்க்கையில் இருக்கிறது தப்பு தான், இதை நான் வாழ்க்கையிலேருந்து நான் தூக்கி போடுறேன், இந்த வாழ்க்கையில் இனிமேல் இங்கே வேணாம் அப்படின்னும் பொழுது கர்த்தர் உங்களை அதுலேருந்து உடனே என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. கூட வரீங்களா? புரியுதா? இப்போ அந்த விஷயம் புரியுதுல? அப்போ இந்த சிச்சையை நீங்கள் அற்பமாக எண்ணிடாதீங்க, இது ஒரு லேசாக எடுத்துக்காதீங்க. இது என்ன, இது நான் எவ்வளவோ பார்க்குறேன், ரஸ்க்கு சாப்பிட்ற மாதிரின்ட்டு ரொம்ப இது என்ன சிச்சை எவ்வளவோ பார்த்துட்டோம், இதை பார்க்க மாட்டோமா அப்படின்ட்டு அசால்ட்டாக இருந்துடாதீங்க, அற்பமாக எண்ணிடாதீங்க. இன்னொன்று, சோர்ந்து போயிடாதீங்க. ஐயோ சிச்சிக்கப்பட்டோம், போச்சு, வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை, கர்த்தரே என்னை இப்படி பண்ணிட்டாருன்னா வேறு யார் என்னை காப்பாற்றுவா, அப்படி சோர்ந்து போயிடாதீங்க. அதான் கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணிடாதீங்க, அது லேசாக எடுத்துக்காதீங்க, அதே நேரத்தில் சோர்ந்தும் போயிடாதீங்க, அது எக்ஸ்ட்ரீமுக்கு போயிடாதீங்க. ஒன்று அதை பற்றி கண்டுக்காமல், இப்போ ஒரு குழந்தைய ரொம்ப சேட்டை பண்ணுது, 4 போடுறோம், அது வீட்டை விட்டு ஓடி போச்சுன்னு வச்சுக்கோங்க, யாருக்கு நஷ்டம்? அதுக்கு தாங்க நஷ்டம். தகப்பன் தாயோட தன்னுடைய சொந்த குடும்பத்தோடு கூட சந்தோஷமாக வாழ்கிறத விட்டுட்டு எங்கேயோ போயிட்டு யார்ட்டையும் அடிமையாக வாழணும், கிட்னி உருவி விட்டுருவான், ஏதோ நிறைய விஷயங்கள் நடக்குது இல்லை? அப்போ ஏதோ ஒரு இப்போ கர்த்தருடைய சிச்சையை நம்ம அற்பமாக எண்ணி, இதெல்லாம் இப்படின்னா இந்த ஆண்டவர் இப்படி சிச்சிக்கிறாரு, அதெல்லாம் ரொம்ப மோசம் அப்படின்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா அற்பமாக எண்ணிடாதீங்க, அதை லேசாக எடுத்துக்காதீங்க. அதே நேரத்தில் சோர்ந்தும் போயிடாதீங்க. சிச்சிக்கப்படும் பொழுது நீங்கள் உடஞ்சி போயிடாதீங்க, சோர்ந்து போயிடாதீங்க. இந்த வசனம் ரொம்ப சூப்பரான வசனம். சிச்சையை அற்பமாக எண்ணாதீங்க, சோர்ந்து போயிடாது. இதான் நம்ம அணுகுமுறை. நம்ம அணுகுமுறை எப்படி இருக்கணும்? ஒரு பேலன்ஸ்டாக இருக்கணும். சிச்சையாக அதை சீரியஸாக எடுத்துக்கோங்க, ஆனால் சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் அதிலிருந்து காப்பாற்றுகிறார். நீங்கள் என்னைக்கு கற்றுக்கொண்டுட்டீங்க இது தப்பு, இது நம்ம செஞ்சுருக்கக்கூடாது அப்படின்ட்டு கற்றுக்கொண்டு நீங்கள் சரியான வாழ்க்கையில் நடக்க ஒரு அடி எடுக்க ஆரம்பிச்சிடும், உங்கள் வாழ்க்கை மாற ஆரம்பிச்சிடும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். அதையும் நான் சொல்ல விரும்புகிறேன். 2வது 6ஆம் வசனத்துலேருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் வாசிச்சு பாருங்கள், வீட்டில் போய் வாசிச்சு பாருங்கள். கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ
அவனையும் அவர் சிட்சித்து தாம் சோர்ந்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லியிருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இப்போ இதுதான் நமக்கு இன்னொரு எவிடன்ஸ். என்ன எவிடன்ஸ்னா, அந்த ஜனங்களுக்கும் இவருக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருந்திருக்கு. நிறைய முறை நேரில் பார்த்துருக்காங்க. அதனால தான் நிறைய முறை சொன்னேன், நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, மறந்துட்டீங்க அப்படின்றாரு. அப்போ நேரில் நிறைய முறை சொல்லியிருக்கிறார், நிறைய அட்வைஸ் இவங்களுக்கு பண்ணியிருக்கிறாரு. இப்போ நிருபமாக எழுதி அனுப்புகிறாரு. நீங்கள் சிட்சியை சகிக்கிறவர்களாய் இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால் நீங்கள் புத்திரராய் இராமல் வேசி பிள்ளைகளாய் இருக்கிறீர்களே. இப்போ இது ரொம்ப ஹார்டான வார்த்தையை பயன்படுத்துகிறார். அது சில இதில் ஹார்டான வார்த்தை பயன்படுத்தப்படுதுன்னா அதில் அதனுடைய இன்டெப்த்தான அதனுடைய ஆழம் நமக்கு புரியணும். இது பரிசுத்த வேதாகமம். ஆனால் இதில் இப்படி கடினமான வார்த்தைகள் ஏன் பயன்படுத்தப்படணும் அப்படின்னா, அந்த அளவுக்கு அதனுடைய தீவிரம் இருக்குது, அந்த பிரச்சனை தீவிரம் அப்படி இருக்குது இல்லை. இப்போ யாருக்கோ சம்திங் ஏதோ ஒரு பெரிய கட்டி உடம்புல வந்துருச்சு, ரிப்போர்ட்டு பார்த்தோன்னே கட்டி இவ்வளோ பெருசாக இருக்குது. என்ன கட்டி இவ்வளோ பெருசாக காமிக்குது, கொஞ்சம் சின்னதாக காமிக்கக்கூடாதான்னு சொல்ல முடியுமா? ரிப்போர்ட்டில் இவ்வளோ பெருசுன்னு காமிக்குது, சின்னதாக காமிக்காமல் இவ்வளோ பெருசாக காமிப்பீங்க அப்படின்னு கேட்டால் சிரிக்க மாட்டாங்க. ஏன்டா உனக்கு இருக்குது அதை அப்படியே காமிக்குது, இருக்கிறதாண்டா காமிக்குது. அப்போ சில வேத வசனங்கள் நமக்கு சில கடினமான வார்த்தை சொன்னதுன்னா அதனுடைய இன்டெப்த்தான அதனுடைய ஆழம் அதனுடைய தீவிரம் நமக்கு புரியணும். ஃபஸ்ட்டு நல்லா அதை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும் அதனுடைய அந்த ரகசியத்தை. இப்போ ஃபஸ்ட்டு கர்த்தருடைய சிட்சையை நம்ம எப்படி அணுகணும் அப்படின்னா, அற்பமாக எண்ணிடக்கூடாது, லேசாக எடுத்துக்கூடாது, ஒரு ஈஸியாக எடுத்துக்கூடாது, அதே நேரத்தில் சோர்ந்தும் போயிடக்கூடாது. ரெண்டாவது, இந்த சிட்சை நமக்கு என்ன நிரூபித்து காமிக்குது அப்படின்னா, ஒன்று, நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் சிட்சிக்கப்படுறதுனாலே சந்தோஷப்பட்டுருங்க. நீங்கள் ஏதோ சம்திங் ஒரு தப்பு பண்ணிட்டீங்க, அது உங்களுக்கே தெரியுது, அதுக்கான விளைவு வருது, உடனே சந்தோஷப்பட்டுருங்க. இது கொஞ்சம் ஒரு கான்ட்ரடி மாதிரி தான் இருக்கும், ஒரு கான்ட்ராஸ்டாக சொல்கிற மாதிரி இருக்கும். என்னடா சிட்சை வருதுன்றதை சந்தோஷப்படுறேன்னா, ஏன்னா சிட்சை வருதுனால நமக்கு இப்போ என்ன, அப்பா நம்ம ஆண்டவருடைய பிள்ளையாக இருக்கிறோம்ப்பா, அதனால தான் ஆண்டவர் இந்த சிட்சையை கொடுக்குறாரு. காஃபியை தொட்டோன்னா சூடுது அப்படின்னா நமக்கு உணர்வு இருக்குன்னு அர்த்தம். தொட்டு சூடே இல்லை அப்படின்னா மறத்து போச்சு. அப்போ சூடுண்ட கிறிஸ்தவர்களாய் உணர்வற்ற கிறிஸ்தவர்களாய் மாற்ற இருந்துட்டோம். சூடுண்ட மனசாட்சியை குறித்து சொல்லியிருக்கேன். தொடர்ந்து காஃபியை இந்த மலையில் இருக்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னா அடுப்புலேருந்து எடுத்து அப்படி ஊற்றி டக்குன்னு எடுத்து அப்படியே கொடுப்பாங்க. டீ நம்ம ஊரில் டீ கடையில் இப்படி ஆற்றிலாம் கொடுக்குறாங்கல்ல, அந்த மலையெல்லாம் ஆரம்ப நாட்டில் ஊழியத்தில் இருந்திருக்கேன். டீ கடையில் என்ன பண்ணுவான், இப்படி இது பண்ணிவிட்டு கலந்துட்டு இப்படி ஊற்றுவான் கிளாஸில், இப்படி கொடுத்தோடனே வாங்கி அந்த ஊருக்காரங்க அப்படியே குடிச்சிருவாங்க. நமக்கு பார்க்கவே பயமாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு சூடாக குடிச்சே அந்த உதடு என்ன ஆயிடுச்சு, மறந்து போயிடுச்சு. அதுக்கேற்ற மாதிரி அவங்க நாக்கு உணவு குழல் எல்லாமே பழகிருச்சு. நமக்கு அது எடுத்தோன்னே வராது. ஆனால் இன்றைக்கி ஒரு மாதம் இருந்து பாருங்க, நீங்களும் அப்படி நீங்களும் அப்படி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க. ஆவியானுடைய கடிந்து கொள்ளுதல் அப்படி தான். ஆவியானவர் ஒரு காரியத்தை கடிந்து கொள்கிறாரு அப்படின்னா, உங்களுக்குள்ளே சூடுண்ட மனசாட்சியாக இருந்துட்டீங்கன்னு வச்சுங்களேன், கடிந்து கொள்ளப்பட்டு இருந்துச்சுன்னா கடைசியில் தப்புனே தெரியாது, மறந்து போயிடும். அடிக்கடி கடிந்து கொள்ளப்பட்டும் தன் பிடரையை கடினப்படுத்துகிறவன் சடுதியில் நாசமடைவான். இது சாபம் கிடையாது. வசனம் என்றைக்குமே வேத வசனம் சபிக்காது. ரியாலிட்டியை காமிச்சு கொடுக்கும், இருக்கிற நிஜத்தை காமிச்சு கொடுக்கும். அப்போ முதலாவது எப்படி அணுகணும், ரெண்டாவது என்னத்தை நிரூபித்து காமிக்குதுன்னா, நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றதுக்கு நிரூபித்து காமிக்குது. கர்த்தரால் சிட்சிக்கப்படுறோம்னா நாம் தேவனுடைய பிள்ளைகள் அப்படின்றத காமிக்குது. ரெண்டாவது, ஆண்டவர் நம் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கிறார். தகப்பன் சிட்சியாத பிள்ளை உண்டோ? ஒரு குழந்தை தப்பு செய்யுது, ஒரு தகப்பன் தண்டிக்கிறார் அப்படின்னா அது மேலே ஒரு பொறாமை வச்சுக்கிட்டு, வெஞ்சன்ஸை வச்சுக்கிட்டு, இதை அழித்து இதை ஒரு வழி பண்ணிடணும் நான் செய்வார். அது நல்லா வாழணும், அது பெரிய ஆபத்தில் மாட்டிடக்கூடாது. இதே மாதிரி செஞ்சு பெரிய ஒரு பாதிப்புக்குள்ளாக என்ன பண்ணிடக்கூடாது, போயிடக்கூடாது அப்படின்ட்டு ஒரு போட்டு ஒரு பேனா ஒரு பென்சில் கையில் வச்சுருக்குது, குழந்தை வச்சுருக்குது, ஒரு அடி ஒன்று போட்டு பிடிங்கிடுறோம், அது வேன்னு ஊரே கூட்டுற மாதிரி கத்துது. எதுக்கு? ஏன்னா கண்ணுக்கெல்லாம் குத்திக்கிச்சுன்னா அதுக்கு தான் ஆபத்து. அதனால் என்ன பண்ணுறோம், ஒரு தண்டனை கொடுத்து என்ன பண்ணுறோம், வாங்கிடுறோம். அப்போ இதில் ஒரு அன்பு இருக்குது. நம்ம தேவனால் சிட்சிக்கப்படும் பொழுது அதில் ஒரு தெய்வீக அன்பு இருக்குது, அதை மறந்துடாதீங்க.
அதில் ஒரு அன்பு இருக்குது. ரெண்டாவது நம்மளோட ஒரு பிள்ளைங்கன்றதை காமிக்குது. அதான் இந்த 11 வசனங்களில் நம்ம அதை பார்க்குறோம். இந்த 6லேருந்து 8 அதை தான் நமக்கு கற்றுக் கொடுக்குது. 5ஆம் வசனம் என்ன சொல்லுது நமக்கு? அதாவது எப்படி அதை நம்ம அணுகணும், எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும், எப்படி நம்ம அணுகணும். சோர்ந்து போயிடக்கூடாது, அற்பமாக எண்ணிடக்கூடாது, சோர்ந்தும் போயிடக்கூடாது. ரெண்டாவது சில காரியங்களை நமக்கு நிரூபிக்குது. என்ன? ஆண்டவருடைய அன்பை நிரூபித்து காமிக்குது. இந்த சிச்சை, அப்பா நான் நித்தியத்தை இழந்து போயிடக்கூடாது, என் தகப்பன் எனக்கு இந்த சிச்சையை கொடுத்துருக்குறேன் அப்படின்னா தேவனுடைய அன்பை காமிக்குது. ரெண்டாவது நம்முடைய புத்திர சுவிகாரத்தை உறுதிப்படுத்துது. நாம் ஆண்டவருடைய பிள்ளைங்கன்றது உறுதிப்படுத்துது. இப்போ நம்ம ரோட்டில் யாராவது ஒரு பிள்ளை போனாலே நம்ப மாட்டோம். அப்படி ஏதாவது சம்திங் ஏதாவது ஒன்று வாயில போட்டு போச்சுன்னா நம்ம டக்குன்னு தட்டியே அதெல்லாம் எடுக்காதப்பா, அதெல்லாம் வாயில போடாதப்பான்னு சொல்கிறோம். ஆனால் நம்முடைய பிள்ளைக்கு நம்ம ஒரு தீவிரத்தை காமிப்போம் இல்லை? இப்போ தூரத்தில் ஒரு பிள்ளை ஏதோ தவறு செய்யுதுன்னா, ஏதோ ஒரு தவறு செய்யுது, ஒரு வாலிபன் ஏதோ ஒரு தவறு செய்கிறான், நம்ம கேட்க முடியாது. ஆனால் நம்ம பிள்ளை செஞ்சா தலைகளாக கட்டி தொங்க விட்டு போடலாம். நான்லாம் பயங்கரமாக அடி வாங்கியிருக்கேன். அது ஓப்பனாக சொல்கிறதுல எனக்கு கவலை கிடையாது. நான் பாஸ்ட் ஆனதுக்கப்புறமா அடி வாங்கியிருக்கேன். தோசை கரண்டிலாம் பொழந்து போயிடும். தொடப்பு கட்டெல்லாம் ஒரு நாளும் உருப்படியாக இருந்ததே கிடையாது. பிஞ்சு தான் இருக்கும் வீட்டில் எப்போதுமே. அந்த மாதிரி அப்போ இதெல்லாம் எதுக்குன்னு கேட்டால் நல்லது. அப்படி செஞ்சதுனால தான் சில காரியங்கள் கற்றுக்கொண்டேன், சில காரியங்கள் செய்யக்கூடாதுன்னு. பிள்ளையின் இருதயத்தில் மதியினம் ஒட்டி இருக்கும். தண்டனை பிறம்பு தான் என்ன பண்ணோம்? அகற்றும். அப்போ இப்போ தூரத்தில் யாரோ ஒரு பிள்ளையை போட்டு அப்படிலாம் செய்ய முடியாது. ஆனால் தன்னுடைய பிள்ளைய என்ன பண்ண முடியும்? செய்ய முடியும். அதான் அப்போ நம்ம சிச்சிக்கப்படுறோன்னா நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்றது நிரூபிக்குது. தேவன் நம்ம மீது வைத்த அன்பு நிரூபித்து காமிக்குது. கடைசியாக 9ஆம் வசனத்திலிருந்து 11ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, அன்றையும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் நடக்க வேண்டும் அல்லவா? அவர்கள் தங்களுக்கு நலமென்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள். இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்கு உள்ளவர்களாகும் பொருட்டு நம்முடைய பிரயோஜனத்துக்காகவே நம்மை சிட்சிக்கிறார். எந்த சிட்சியும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். இப்போ சமாதானமாக ஒரு பலனை தரும். அதாவது எந்த விதத்துலையும் குறைவில்லாத எல்லாம் நிறைவான ஒரு பலனை தரும். சமாதான பலம், ஷலோம் அப்படின்னா அது அர்த்தம். அப்போ நிறைவான ஒரு பலன் நமக்கு கர்த்தர் தரார். இப்போ இதில் கர்த்தர் நமக்கு என்னத்தை கொடுக்குறாரு அப்படின்னா ஜீவனை கொடுக்குறாராம். பிழைக்கத்தக்கதாக அப்படின்னு இருக்குல்ல 9ஆம் வசனத்தில், பிழைக்கத்தக்கதாக அப்படின் பொழுது ஜீவனை கொடுக்குறார். சிச்சை நமக்கு ஜீவனை கொடுக்குது. ஏதோ ஒரு குடியில் மாட்டிக்கிட்டான் ஒரு வாலிபன், ஏதோ ஒரு போதை மருந்தில் பழக்கத்தில் மாட்டிக்கிட்டான். அவனுக்கு ஆரம்பத்தில் கண்டித்து அவனை சிச்சை செய்து அவனை கொஞ்சம் கடினமாக நடத்த வேண்டியது இருக்குது. சில நேரத்தில் பழைய ஏற்பாட்டின் அளவுக்கு கடினம் கிடையாது. பழைய ஏற்பாட்டில் எப்படி தெரியுமா இருக்கும்? நீங்கள் வேணால் வாசித்து பாருங்கள், இப்போ கூட வாசிங்க, தப்பு இல்லை, தெரிஞ்சுக்கோங்க. உபாகமத்தின் புஸ்தகத்தில் 21ஆம் அதிகாரத்தில் கடைசி பகுதியில் வரும் பாருங்கள். அந்த 18லேருந்து நினைக்கிறேன். உபாகமம் 21 உபாகமத்தில் 21 18லேருந்து வாசிச்சு பாருங்களேன். தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்திற்கு அவரிடத்தில் வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரோடு சொல்லுவார்களாக. 21 போதும். அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் எல்லோரும் அவன் மேல் கல்லெறிய கடவார்கள். இப்படியே தீமையை உன் நடுவில் இருந்து விலக்கி போட வேண்டும். இஸ்ரவேலர் எல்லோரும் அதை கேட்டு பயப்படுவார்கள்.
இது மாதிரி என்னைக்கா இந்த பைபிள் வசனம், இந்த வசனம் ஞாபகம் இருக்கா? ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் இதெல்லாம். சிச்சைன்றது எப்படி அடிக்கடி தண்டனை கொடுக்குறாங்க, இதை செய்யாத அதை செய்யான்னு கடினமாக கொண்டு போகிறாங்க பிள்ளைய. அது அடங்கவே மாட்டுதுன்னா என்ன பண்ணணும்? பிடிச்சி ஜெயிலில் போட்டு இவனை தூக்கில் போட்டுருங்கன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? பெற்றவங்களே கொண்டு போய் அதை தான் இங்கே சொல்கிறாரு, தீமையை ஒன்றை விட்டு அகற்று. இஸ்ரவேலின் பாளையத்திலிருந்து தீமையை அகற்றுனா எந்த அளவுக்கு தீவிரமாக அன்னைக்கு இருந்திருக்குன்னு பாருங்க. பிரச்சனையோட தீவிரத்தை புரியணும். இஸ்ரவேல் அப்படின்ற அந்த தேவனுடைய பிரசன்னம் இருக்கின்ற இந்த பூமியிலேயே அப்படிப்பட்ட தீமையை அகற்று அப்படின்னா பரலோகத்தில் எப்படி அனுமதி கிடைக்கும்? உன் கண் உனக்கு இடராக இருந்தால் அதை பிடுங்கி போடு, கை உனக்கு இடராக இருந்தால் தரித்து போடு. கால் தான் ஏன் சொல், அந்த செயலை எடுத்து போடு. அதுக்குன்னு காலை போய் அரோமனையை வச்சு வெட்டிக்கிட்டு ஒரு ஸ்க்ரூ டிரைவர் வச்சு கண்ணு அப்படி சொல்லலை. அது வந்து ஒரு பெரிய இதாக இருக்கும். அப்படி இல்லை, அந்த செயல்களை எடுத்து போடுங்க, அந்த கிரியைகளை எடுத்து போடுங்க, கண்ணின் கிரியைகளை எடுத்து போடுங்க, உங்களை விட்டு அகற்றி போடுங்க. உங்கள் கையின் அந்த கிரியைகளை தரித்து எறிங்க. அது உங்கள்கிட்ட இருந்து இல்லாமல் நீங்கள் தூக்கி போடுங்க. நீங்கள் செய்யுங்க. அதை யாரோ ஒருத்தர் வந்து பிடுங்கி போகிறது கிடையாது, அந்த காரியங்களை எடுத்து போட போகிறது கிடையாது, அந்த செயல்களை உங்கள்கிட்ட இருந்து யாரோ ஒருத்தர் பிடுங்க போகிறது கிடையாது, நீங்கள் தான் செய்யணும். அப்போ பழைய ஏற்பாட்டில் எவ்வளோ தீவிரமாக இருக்குது பாருங்கள். அப்போ இங்கே நாம் பிழைக்கத்தக்கதாக இப்போ என்னத்தை கொடுக்குது? நமக்கு ஜீவனை கொடுக்குது. இப்போ கர்த்தருடைய சிச்சை நமக்கு என்னத்தை கொடுக்குது? ஜீவனை கொடுக்குது. இப்போ நம்ம கர்த்தரால் சில காரியங்கள் சிச்சிக்க போடுறோம்னா நம்ம நித்தியத்தை நாம் எழுந்து போகாதபடிக்கு நம்ம பிழைத்திருக்கும்படி கர்த்தர் நம்ம என்ன பண்ணுறாரு? சிச்சிக்கிறார். ரெண்டாவது, பரிசுத்தத்திற்கு நாம் பங்குள்ளவர்களாகும் பொருட்டு 10ஆம் வசனம். அப்போ நமக்கு பரிசுத்தத்தை தருது. நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள். பரிசுத்தம் இல்லாமல் தேவனிடத்தில் யாரும் தேவனை தரிசிக்க முடியாது, தேவனை பார்க்க முடியாது, பரலோகம் போக முடியாது. பரிசுத்தவான்களாய் வாழ்கிறதுனால நம்ம பரிசுத்தவான்கள் கிடையாது, பரிசுத்தவான்களாய் மாற்றப்பட்டிருக்கிறதுனால நம்ம பரிசுத்தவான்கள். தொடர்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, ஏசாயா 63:1 63:9 அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நொறுக்கப்பட்டார், அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். நெருக்கப்பட்டார், ஆனால் இப்போ அதிலிருந்து தூக்கி சுமந்தார். இப்போ நெருக்கம், அந்த சிச்சைன்றது கர்த்தரால் உண்டான சிச்சை இருக்குதுன்னா அதிலிருந்து கர்த்தர் உங்களை நிச்சயமாக காப்பாற்றுவார். கர்த்தர் நம்மளை பிள்ளையாக நினச்சதுனால தான் சிச்சிக்கிறார். பிள்ளைகளை சிச்சிக்கிறது குறித்து பரிசுத்த வேதாகமம் எவ்வளோ வசனங்கள் நம்ம கற்றுத்தருது பாருங்கள். சும்மா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீதிமொழிகள் 19 எடுத்துக்கிட்டிங்கன்னா 19:18 வாசி பாருங்கள். நம்பிக்கை இருக்க மட்டும் உன் மகனை சிச்சை செய், ஆனாலும் அவனை கொல்ல உன் ஆத்மாவை எழும்ப ஒட்டாதே அப்படின்ட்டு இருக்குது. சிச்சை செஞ்சுக்கிட்டே இரு அப்படின்றாரு. 22:15 வாசி பார்த்தீங்கன்னா நீதிமொழிகளில், பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்கும், அதை தண்டனையின் பிரம்பு அவனை விட்டு அகற்றும். தண்டனையின் பிரம்பு இல்லைன்னா சொல்லுங்கள், நான் செஞ்சு தரேன். எதிர் வீட்டு தாத்தா அப்படி தான் உட்காந்து ஒரு நாள் ஃபுல்லும் போட்டு ஏதோ இழைச்சிக்கிட்டு தேய்ச்சிக்கிட்டு இருந்தார். இந்த பசங்களாம் தாத்தாவை பத்திர குடிங்க வாங்க போவாங்க வருவாங்க, ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. சாயந்தரம் டியூஷன் ஆரம்பிச்சோன்னா வந்து கொடுத்துட்டாரு, இந்தா கையில் ஏன்பா அடிக்கிற, இதை வச்சு கொண்டு கொடுத்துட்டாரு. இன்ன வரைக்கும் உதவுது. வச்சா ஒரு அடி அடித்தா சும்மா சுரியல்னு வருது. அன்னையிலேருந்து அவர் யாரும் மதிக்கிறதே கிடையாது. இவங்க அவரை பார்த்தாலே மூஞ்சி திருப்பிட்டு போயிடுறாங்க. அப்போ தண்டனையின் பிரம்பு மதியினத்தை அகற்றும். அதனால் அதெல்லாம் வந்து தப்பு கிடையாது. ஐயோ பிள்ளைய அடித்தா அது நம்மளை பார்த்துக்காதோ அப்படிலாம் நினைக்காதீங்க. பிள்ளைய அடித்தா தான் பார்த்துக்கும், அடிக்காம விட்டிங்கன்னா பார்த்துக்காது. அதனால் நல்லா 4 போடுங்க. இன்றைக்கி எல்லார் வீட்லேயும் வெட்டி சத்தம் கேட்கணும். எல்லோரும் அவ்வளோதான், என்னைய சாயந்தரமே வந்துடுவாங்க போல இருக்கு. அடுத்தது பாருங்கள், 23ஆம் வசனம் நீதிமொழிகளில் 13ஆம் வசனம் 14ஆம் வசனத்தில், பிள்ளையை தண்டியாமல் விடாதே, அவனை பிரம்பினால் அடித்தால் அவன் சாகான். நீ பிரம்பினால் அவனை அடிக்கிறதினால் பாதாளத்துக்கு அவன் ஆத்துமாவை தப்புவிப்பாயே. என் மகனே, உன் இருதயம் ஞானமுள்ளதாய் இருந்தால்
என்னிலே என் இருதயம் மகிழும். இப்போ பாதாளத்திலிருந்து நித்திய அக்கினியிலிருந்து நம்ம தப்பி தன்னுடைய பிள்ளையை காப்பாற்றுகிறதுக்கு அவன் பெரிய ஆபத்தில் மாட்டிக்கூடாதுன்னு என்ன பண்ணுறோம்? சிச்சை செய்யும். அதே போல் தான் நம்மளை நித்தியத்தை இழந்து போயிடக்கூடாதுன்னு ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? நம்மளை சிச்சிக்கிறார். 29ஆம் நீதிமொழிகளில் 15ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, பிரம்பும் கண்ணிது கொள்ளுதலும் ஞானத்தை கொடுக்கும். தன் இஷ்டத்திற்கு விடப்பட்ட பிள்ளையோ தன் தாய்க்கு வெட்கத்தை உண்டு பண்ணுகிறான். இதெல்லாம் ஏன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்கு தகப்பன் தாய்கள் என்ன பண்ணுறாங்க? செய்கிறாங்க. அப்போ ஆண்டவர் நமக்கு செய்யும்பொழுது நம்ம என்ன பண்ணக்கூடாது? அற்பமாக என்ன இருக்கக்கூடாது? சோர்ந்தும் போயிடக்கூடாது. அற்பமாக என்னக்கூடாது? சோர்ந்தும் போயிடக்கூடாது. இது நீதிமொழிகளில் தான் இதுவும் இருக்குது. இந்த வசனத்தை எபிரேயரே அப்படி தான் ஃபுல்லும் நீதிமொழிகள்லேருந்து கோட் பண்ண தான். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் 12ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, என் மகனே நீ கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளப்படும்போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தன் நேசிக்கிற புத்திரனை சிச்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிச்சிக்கிறார். இது ஒரு ஃபேமஸான பழமொழி. அறம் செய்ய விரும்பு ஆறுவது சினம்ன்றது ஒரு நமக்கு பழமொழிகள் இருக்குல்ல, அதுபோல் யூதர்களுக்கு ஒரு ஃபேமஸான பழமொழி. என்ன பழமொழி அப்படின்னா, இந்த நீதிமொழிகளில் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பழமொழி. என் மகனே கர்த்தருடைய சிச்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும்போது சோர்ந்து போகாதே அப்படின்றது ஒரு ஃபேமஸான ஒரு பழமொழி. அப்போ இந்த சிச்சை நமக்கு என்னத்தை காமிக்குது? அது நோக்கம் என்ன? நம்ம சீர் பண்ணணும். 2வது நம்ம பெரிய ஆபத்தில் மாட்டிக்கக்கூடாது. 3வது நம்ம சில காரியங்களை கற்றுக்கணும். அதுக்காக கர்த்தர் இந்த சிச்சையை கொடுக்குறார். சிச்சையை நம்ம எப்படி அணுகணும்? அற்பமாக இருக்கக்கூடாது, சோர்ந்து போயிடக்கூடாது. 2வது சிச்சையை நமக்கு என்னத்துக்கு நிரூபித்து காமிக்குது? ஆண்டவர் நம்ம மீது வைத்த அன்பு, ஆண்டவர் அதாவது நம்முடைய புத்திர சுவிகாரம், ஆண்டவருக்கு நம்ம பிள்ளைங்க அப்படின்றத நிரூபித்து காமிக்குது. 3வது கடைசி, இந்த சிச்சை நமக்கு என்னத்தை கொடுக்குது அப்படின்னா, நமக்கு ஜீவனையும் பரிசுத்தத்தையும் கொடுக்குது. ஆமென். நமக்கு ஜீவனையும் பரிசுத்தத்தையும் கொடுக்குது. அப்போ இந்த சிச்சை ஆண்டவரிடத்துலேருந்து வந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கட்டும். பரவாயில்ல வந்துச்சே, ஏதோ பெரிய நான் செஞ்ச தப்புக்கு பெருசாக ஏதோ மாட்டிக்காமல் இதிலே வந்துடுச்சே, ஆண்டவரே நான் செய்தது தப்பு தான், என்னை காப்பாற்றுங்கன்னு போடுங்க. சரண்டர் ஆயிருங்க. ஆண்டவர்கிட்ட நீங்கள் சரண்டர் ஆயிருங்க. நிச்சயமாக ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார். நம்ம நேரம் எழுந்து பண்ணியிருக்கலாம்.